ஒரு டிவிலையோ இல்லை மியூசிக் பிளேயர்லையோ படத்தை இல்லை பாட்டை மாற்றணும்னா உடனே ரிமோட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதே மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஒரு காரை கூட ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதிலெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் உங்கள் மனசையோ இல்லை நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையோ இன்னொருத்தர் வேற ஒரு இடத்துல இருந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா அது எப்படி இருக்கும்? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோஸ் ரொட்ரிகோ டெல்கேடோ. இந்த பேரே குழப்பமாக இருக்குல்ல. இவரோட பேர் மட்டும் இல்லைங்க, இவர் பண்ண ஆராய்ச்சியும் கூட கொஞ்சம் சர்ச்சையானது தான். அப்படி என்ன சர்ச்சையான ஆராய்ச்சி பண்ணாருன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஒருத்தரோட மூளையில் ஒரு சிப்பை பதிக்கிறது மூலிமா தூரத்துல இருந்தே அவரோட எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை தான் அவர் பண்ணார். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இவருடைய பேரை டெல்கேடோன்னு மட்டும் எடுத்துக்கலாம். நல்ல வேலையா இவரோட ஆரம்பகட்ட சோதனைகள் எல்லாத்தையுமே ஆடு, மாடு, குரங்கு இந்த மாதிரியான விலங்குகள்கிட்ட தான் பண்ணார். அது ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் மனிதர்கள்ட்ட இந்த சோதனைகளை பண்ணுறாரு. நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஸ்பெயின் நாட்டில் காளமாட்டோட சண்டை போட்டு அதை அடக்கிற ஒரு விளையாட்டு இருக்குது. இப்படி காளமாட்டோட சண்டை போட்டு அதை அடக்கிறவருக்கு பேர் மெட்டடர்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டடர் என்ன பண்ணுவார்னா, கையில் ஒரு கத்தியையும் துணியையும் வச்சுட்டு அந்த காளமாடை கோபப்படுத்தி அது தன்னை முட்டை வரும்போது அந்த கத்தியாலேயே அதை குத்தி அதை அடக்கிடுவார். இப்போ டெல்கேடோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் கண்டுபிடிச்ச ஸ்டைமோசீவர் அப்படிங்கிற சிப்பை காளமாட்டோட மூளையில் வைக்கிறாரு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கார்டேட் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி மூளையில் இருக்குது. அந்த பகுதியில் தான் இந்த ஸ்டைமோசீவர் அப்படிங்கிற சிப்பை வைக்கிறாரு. அவர் ஏன் இந்த கார்டேட் நியூக்ளியஸ் பகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்தாருன்னா, இந்த கார்டேட் நியூக்ளியஸ் அப்படிங்கிற பகுதி தான் நம்ம விரும்பி செய்யக்கூடிய செயல்களை செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த சிப்பை காளமாட்டோட மூளையில் பொருத்தினதுக்கு அப்புறமா டெல்கேடோவும் அந்த கிரவுண்டில் போய் நிற்கிறாரு. அந்த காளமாடோ ரொம்ப கோபத்தில் இருக்குது. ஆனால் டெல்கேடோ கையிலையோ கத்தி கிடையாது, வெறும் துணியும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மட்டும் வச்சுருக்காரு. ரொம்ப கோபமாக இருக்கிற அந்த காளமாடு டெல்கேடோவை முட்டுறதுக்காக போகுது. அவருக்கு பக்கத்தில் வந்த உடனே டெல்கேடோ தான் கையில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு பட்டனை அமுக்குறாரு. அந்த பட்டனை அமுக்கின உடனே காளமாடு சடன் பிரேக் போட்ட மாதிரி அப்படியே நின்று உடனே திரும்பி போயிடுது. இதுக்கு காரணம் என்னன்னா, டெல்கேடோ அந்த காளமாட்டோட மூளையில் பொருத்தின இந்த ஸ்டைமோசீவர் அப்படிங்கிற சிப் தான். இந்த ஸ்டைமோசீவர் தான் காளமாட்டோட கோபத்தை கட்டுப்படுத்தி அதை சாதுவாக்கிடுச்சு. ஒருவேளை அந்த ஸ்டைமோசீவர் சரியாக வேலை செய்யலைன்னா டெல்கேடோவோட கதி அதோ கதி தான். இந்த ஸ்டைமோசீவர் ஒருத்தரோட மூளையில் இருந்ததுன்னா அவங்களோட செயல்களை கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்தில் இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். டிவியில் ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா சேனலை மாற்றுற மாதிரி டெல்கேடோ ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா மூளையில் சேனலை மாற்றுறாரு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலேயே டெல்கேடோவோட ஆராய்ச்சி தான் தலைப்பு செய்தியாக வந்தது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் ரொம்பவே ஆபத்தானதுன்னு நிறைய வல்லுநர்கள் சொன்னாங்க. 1952 டெல்கேடோ 25 மனநோயாளிகளோட மூளையில் இதே மாதிரி சிப்பை பதிச்சு அவங்களோட மனநோயை குணப்படுத்தியும் காமிச்சாரு. ஒருத்தரோட மூளையில் இந்த ஸ்டைமோசீவர் சிப்பை பதிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது மூலிமா அவங்களோட செயல்களை கட்டுப்படுத்தவும் முடியும், ஒரு செயலை செய்ய வைக்கவும் முடியும். இப்படி தான் ஒரு தடவை டெல்கேடோ என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தரோட மூளையில் இந்த சிப்பை பதிச்சதுக்கு அப்புறமா ரிமோட் கண்ட்ரோலில் உள்ள பட்டனை அழுத்துறாரு. ஒவ்வொரு தடவை அந்த பட்டனை அழுத்தும் போதும் அந்த நோயாளி அவர் அறியாமையே அவரோட கையை திறந்து மூடுறாரு. அவர் தன்னோட கையை திறக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாலும் கூட அந்த பட்டனை அழுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்காக அவர் கையை திறந்து மூட ஆரம்பிச்சிருது. இதே மாதிரி காக்கா வலிப்பு இருக்கிற ஒரு பொண்ணுட்டையும் இதே சோதனையை பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு அமைதியாக கிட்டார் வாசித்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ டெல்கேடோ அவருடைய ரிமோட்டில் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா அமைதியாக கிட்டார் வாசித்துட்டு இருக்க அந்த பொண்ணு திடீர்னு கோபப்பட்டு அந்த கிட்டாரையை அடித்து உடச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆபத்தான சோதனை வேணுமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு டெல்கேடோ என்ன சொன்னாருன்னா, இதை நிறைய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும்னாரு. உதாரணமாக காக்கா வலிப்பு இருக்கிறவங்களுக்கோ இல்லை நரம்பு தளர்ச்சி வந்தவங்களுக்கோ இல்லை பக்கவாதம் எந்த செயல்களுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கோ இந்த சிப்பை அவங்களோட மூளையில் பதிக்கும்போது நிறைய செயல்களை அவங்கள செய்ய வைக்க முடியும் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் நிறைய பக்கவாதத்தாலையும் நரம்பு தளர்ச்சியாலையும் பாதிக்கப்பட்டவங்களோட மூளையில் இதே மாதிரி சிப்பை பதிச்சு அவங்களோட செயல்களை அவங்களே செய்கிறதுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துக்கு போகிறாருன்னா எந்த விஷயத்துக்காக கவலைப்படுறாரோ அந்த விஷயத்தையே அவரோட மூளையிலிருந்து அழிச்சிடலான்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டு உடம்பு தள்ளாடி கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலே இதே மாதிரி சிப்பை அவங்களோட மூளையில் பதிச்சு அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளுக்கு இன்னமும் நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது.
எது எப்படியோ இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த எல்லா ஆராய்ச்சிகளுமே நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மனிதர்களுக்கு நல்லது தரக்கூடியதாக அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சமீப காலமாக நியூரோலிங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதே மாதிரி மூளையில் பதிக்கிற சிப் சம்மந்தமான பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய நோக்கம் என்ன, அது நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி முழு தகவல்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.